கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிது. முதல் ப்ரோமோவில் கனியுடைய தலைமையில் வீடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து அவங்க 2 ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அந்த 2 ரோலில் வந்து எதுன்னு என்னால் பிரித்து பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் சொல்கிறாப்புல. அப்புறமேட்டு பார்வதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி நீங்கள் 2 பேரும் பேசிங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரி பேசாதீங்க, வெளியே உட்காந்து பேசுங்க, இப்போ பிக் பாஸ்க்குள்ளே உட்காந்து பேசுகிற மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன டெசிஷன் எடுப்பீங்க, ஒரு வீட்டு தலையாக இருந்தீங்கன்னா என்ன டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் எப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி ஒரு பர்ஃபார்ம் போடுறாரு. அதை தான் வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது நேற்றே பேசியிருக்கணும். நேற்று வந்து ஓட்டுறேன் ஒடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பேசிவிட்டாங்க. பட் ஆனால் எந்த பிரச்சனையுமே வந்து சொல்யூஷன் சொல்லாமல் மாற்றி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய் சேதுபதி இன்னும் பூச்சி முள்ளிக்கிட்டே இருக்காப்புல. இவருக்கு என்ன பிரச்சனைன்னா எனக்கு தெரில. உள்ளுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன் தான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றான் அப்படின்னா, இவரும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. கேட்குற கேள்வியை நறுக்குன்னு கேட்கலாம். நாங்கள் வேறு மாதிரி பண்ணிடுவோம், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி போய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரி இருக்காது அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல கண்டென்ட். இந்த வாட்டி கிடைச்ச கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் கையில் கிடச்சிருந்தாருன்னா பொழந்து தட்டியிருப்பாப்புல. ஆனால் இவர் என்னென்னா இவர் வந்து புழக்கப்பட்டுருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே பேசுகிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதான் விஜய் சேதுபதி சார் வந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படிங்கிறது, முறையற்ற செயல் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது இதுக்கு மேலே உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு இதுக்கு மேலே கண்டென்ட் கொடுக்கறதுக்கே தெரியாது. அதனால் விஜய் சேதுபதி அவர்கள் சீக்கிரம் தெளிவாகிட்டு நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை வச்சு என்னென்ன அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ பண்ணணும். இவர் இப்போ இந்த ப்ரோமோவில் வந்து உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்ல சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் பார்க்க ரசிக்கும்படியாக இருக்குது. பட் ஆனால் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே அடுத்த 6 நாட்களுக்கு நம்ம உட்காந்து அடுத்த 5 நாட்களுக்குள்ளே இவங்க உள்ளுக்குள்ளே பண்ணுற கொடுமையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த கொடுமையை பார்க்கணுன்னா விஜய் சேதுபதி இப்படி கேள்வி கேட்டுருவார், இப்படி உருட்டிடுவார், இப்படி தட்டிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்தால் தானே கேட்க முடியும். சும்மா சுற்றி வலிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா அது சரி கிடையாது, நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து இந்த டீச்சர்ஸ்லாம் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா, கிளாஸில் ஏதாவது தப்பு பண்ணிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது திருந்துறவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணணும். இதுங்களாம் திருந்தவே கூடாது. இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வர வைக்கிறது தான் வந்து விஜய் சேதுபதியோட வேலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்று போன சீசன் மாதிரி வந்து டம்ப் பண்ணி விட்றாப்புல, இல்லை இவரே வந்து டம்மாக உட்காந்து கேள்வி கேட்டுனுங்கிறாப்புல. அதுதான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எல்லா சனிக்கிழமை எபிசோடு பார்க்கும்போது அந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போது எப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னா சரி அவள் தானே அப்படின்ட்டு வச்சுட்டு போகிறேன்னு தோணுதே தவிர ஐயோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு எபிசோடே இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து கேட்குற மாதிரி நமக்கு தோணலை. உங்களுக்கு தோணுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. நான் போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர, மற்றபடி இன்னும் பவர்ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸை வந்து விஜய் சேதுபதி சார்ட்டேருந்து நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம். அதை அவர் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நானும் காத்துட்ருக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம். இன்றைக்கி கனி அவருடைய கேப்டன்ஷிப்பை பற்றி தான் முழுசாக ஓட்ட போகிறாங்களா, அடுத்து என்ன விஷயங்கள் வந்து பேச போகிறாங்க, பார்வையும் கமருதீனும் கலாய்க்க போகிறாங்க அது தெரியுது. ஸோ என்ன மாதிரி கலாய்க்க போகிறாங்க, அப்புறம் ஆதிரை வெளியே போகும்போது என்னென்ன சூழ்நிலைகள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய தாட் ப்ராசஸில் என்ன தோணுது இந்த சீசனில்? இதுக்கு அப்புறமேட்டு யாரோ 4 பேர் உள்ளுக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு வந்து பிரஜின் அது இதுன்னு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷனோடு தெரிஞ்சிடும். வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசனில் டல்லாக போயிட்டுருக்கிற மூமெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. நேற்று எபிசோடை பார்த்தோன்னே அந்த வைப்பை கொஞ்சம் ரீட்டைன் பண்ண முயற்சிகள் நடக்குதே தவிர அது முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடைக்கிற மாதிரி நமக்கு தெரியல. வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வராமல் இந்த ப்ரோக்ராமை அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போக முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாருமே வந்து காமெடி பீஸாக இருக்காங்க. ரொம்ப பைத்தியகாரத்தனமான கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் புத்திசாலின்னு அவங்களே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க அதுவும் நேற்று கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்வதிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதாவது மற்ற எல்லாருமே பேசும்போது நீங்கள் பேசுகிறத கவனிக்கிறாங்க, ஆனால் உங்ககிட்ட யாருமே ஆர்கியூ பண்ணவே வரல அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு. அந்த பயலுக்கு அது புரியவே இல்லை. மற்றவங்களாம் வந்து ஆர்கியூ பண்ணால் அவங்களுக்கு புரியும், ஆனால் இவனுக்கு ஆர்கியூ பண்ணால் புரியாது, இவன் லூசு மாதிரி பேசிகிட்டு இருப்பான் அப்படிங்கிற அந்த சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சிக்காத ஒரு பாமரத்தனமாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாலும் பார்வதி சொல்கிறது அவனுக்கு புரியல. அதுக்கப்புறமேட்டு நீ இன்னொரு திவாகராடா நம்ம சொன்னால் அவனுக்கு புரியாதாடா அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே பார்வதியே வர லெவல் தான் இருந்துச்சு கமருதீனோட பர்ஃபார்மன்ஸ். அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பேசிக்காக ஒரு ப்ராப்ளம், காமன் சென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுற தாட் ப்ராசஸ் கம்மியாக இருக்குது. கோவம் மட்டும் வந்துடுது. ஏன்னா தன்னை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அது புரியல அப்படிங்கிறனா அந்த பையன் கோவப்பட்டுறான். கோவப்பட்டது கண்டென்ட்டாக மாதிரி ப்ரோமோவில் வந்துடுறான். இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இந்த பையன் எப்படி வந்து சினிமாவில் சர்வே பண்ணணும், மீடியாவில் சர்வே பண்ணணுங்கிற ஐடியாவில் எப்படி ஊட்டிகிட்டு இருக்காப்புல அப்படின்னு தெரியல. இந்த நிலையில்லாத மைண்ட் செட் இருக்குதுன்னா எப்படி வந்து எல்லோரும் ரசிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு தோன்றதை எழுதுங்க. அடுத்த ப்ரோமோ வரட்டும், பார்த்துட்டு பேசுவோம். நன்றி, வணக்கம்.